போயிடாமா அழகான பொண்ணு வந்துருக்குது என்ன பண்றா பண்றியா ஜிம்முக்கு போறியா எப்பறாது மூஞ்சி கலரும் எல்லாம் ஒண்ணு ஒரே மாதிரி நல்லா இருக்குதா ஏய் யாரவா நல்ல பொண்ணு வந்துட்டு பாருங்க தட்டா ஏய் அது எப்ப ரிச் பொண்ணே பறறா அந்த பொண்ணே பாரு இந்த பொண்ணே பாரு ஆகுமாண்ணா அந்த பொண்ணு உள்ள சேர்த்து வைக்கணும்னா அந்த பொண்ணு சும்மாவெல்லாம் வராது. காசு 500 ரூபாய் கொடுத்தா காசு 500 ரூபாய் கொடுத்தா வரும். 500 ரூபாய் உள்ளாக்குதா என்றா அது அவளுக்கு கொடுத்தாங்க. எங்கிட்ட வீணா பண சனியம்மா இதெல்லாம் ரவுட் பண்ணுறா நான் ரவுட் பண்ணுறேன் உள்ள கட்சி நான் என்ன பண்ண உனக்கு பாபான்னு கூப்பிட்டு நம்மளுக்கு என்னடா ஓ வாயூர் அழகப்பா போய் அப்படியே இந்த லைட்டை செட் போயிடலான்னு தெரியும். அது இது ஓ
ஓப்பர் 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 அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் ஓ அல்லாஹ் ஓப்பர் 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 அல்லாஹ் பாய் பாய் உங்க வணக்கம் நான் லோப்பரா அரே பாரு மாப்ளே கட்ட சொல்லிட்டேன்ப்பா கட்ட சொல்றேன் அதே மாப்பிள்ளப்பா நானு இதே பாரு மாப்ளே மாமா ஓ நானு மாமச்ச மாதிரி சலாம் அலைக்கும் மாப்ளே சலாம் அலைக்கும் அப்படி என்னப்பா அது வணக்கம் 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 சலாம் அலைக்கும் மாப்ளே சரிப்பா மாமா அப்படியே வந்துக்கிறீ ஆமா பார்த்தா ஆளை பார்த்தாக்க என்ன இதெல்லாம் பிசினஸா மாப்ளே பாய் எங்க இருந்து வருதுன்னு கேக்குறே பாய் எங்கிருந்து வருது பாய் ஓலூர்ல இருந்தே வருது இங்க ஏய் வேலூர்ல இருந்து வருதுப்பா வேலூர்ல இருந்தே வந்து என்ன வேலை பாக்குதுன்னு என்ன வேலை கேக்குறே பாக்குதப்பா பாய் இங்க ஓலு வியாபாரம் பாக்குது ஏய் தோல் வியாபாரம்ப்பா தோல் வியாபாரம் தோல் வியாபாரம் இல்ல தோல் வியாபாரம் இங்க எல்லாம் மாரியம்மா நம்பளே நம்மளுக்கு அதே வியாபாரம் ஓ உங்களுது சலாம் அலைக்கும் மாப்ளே சலாம் அலைக்கும் சலாம் என்ன சலாம் பண்ற வணக்கம் வணக்கம் பாய் இவ்வளவு லூசா ஷர்ட் கேச்சு போட்டுக்கிறாரு பாபா மாப்பிள்ளை இது லூசா செச்சது இப்ப கொஞ்சம் டைட் ஆயிருச்சு மாப்பிள்ளை சரி ஆகட்டும் பாய் பாய் எங்க இருந்து வரீங்க பாய் ஓலூர்ல இருந்தே வருது ரொம்ப நாளாச்சு பாய் பையன் எங்க ஊரை விட்டு போயிட்டு போவா ஆமா ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற வரையில நல்லா இருந்தா வாட்டமா ஆமா இப்ப வேலூர்ல போயிருக்கிறேன்ற என்ன ஊரு ஓலூர் அந்த மாதிரி ஊர் இந்த தமிழ்நாட்டுல இல்ல ஓ வேலூர் மாப்பிள்ளை வேலூர் மாப்பிள்ளை அப்படி வேலூர் போயிருக்கிறேன் ஆமா அங்க என்ன தொழில் செய்யற அங்க இருந்து ஓல் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு மாப்பிள்ளை இந்த மாதிரி வியாபாரமும் பண்றாங்களா தோல் வியாபாரம் பாய் ஓய் இந்த மாதிரி வியாபாரமே இப்ப ரொம்ப நாளா நின்று போச்சு இல்ல இப்ப அந்த வியாபாரம் பண்ணி என்ன பண்ற அது இப்ப பண்ண நல்ல வருமானம் வருது மாப்பிள்ளை ஆமா இந்த தொழில ஆரம்பிச்சா மீண்டும் லாபம் கிடைக்குது ஆமா மாப்பிள்ளை நிறைய ஊர்ல போட்டுக்கிறதுனால அங்கேயே பண்ணிடுறது மாப்பிள்ளை வாங்குற ஆமா சரக்கு வேலூர்ல வாங்குற ஆமா அது எங்க விக்கிற எடுத்துன்னு போய் ஒரிசாவிலே விக்கிறது மாப்பிள்ளை ஒரே ஸ்டெப் போயிடுது ஆமா சரி பாய் இந்த இப்ப இங்க இந்த என்ன பூனைக்குண்டுக்கு ஆனைக்குண்டுக்கு என்னத்துக்கு வந்துருக்குது மாப்பிள்ளை எதுக்கு ஆனைக்குண்டுல மாப்பிள்ளை பாய் இது தோல் வியாபாரம் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு மாப்பிள்ளை ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு தோல் வியாபாரத்துல லாஸ் ஆயிடுச்சு அதனால ஆனைக்குண்டு வந்திருக்கிற ஆனைக்குண்டுல இருக்கிற இந்த காட்டுல இருக்கிற புளிய மரம் மாங்காய் மரம் எல்லாம் பாய் குத்தியே போடுது மாப்பிள்ளை ஓ இப்ப போய்க்கும் போட்டுக்குது சரி பாய்க்கு நல்லா வேலை உரத்துக்கு 2 பொம்பளை ஆளு வேணும் மாப்பிள்ளை பாய் நீ ஏற்கனவே வாங்கின காசை திருப்பி கொடுக்காத செஞ்சு கூட கொடுக்காம ஊர் விட்டு ஓடணுவா மீண்டும் வந்திருக்கிற அப்படி வந்து என்ன வியாபாரம் பண்ற மாப்பிள்ளை மாங்காய் மரம் போய்க்கும் போட்டுக்கிறேன் சரி இப்ப வந்தாலே மாப்பிள்ளை உங்க அக்கா ஆமா இப்ப வந்துச்சு எங்க அக்கா தான் உங்க அக்காலே மாங்காய் மரத்திலே வேலை ஒண்ணு மாப்பிள்ளை எங்க மாமன் கண்டுட்டா இந்த பாய்க்கு எது என்ன தெரியல மாப்பிள்ளை எதுக்கு மாங்காய் மரத்துல வேலைன்னு கேக்குறேன் மாங்காய் மரத்துல வேலை பாய் இது தோல் வியாபாரம் லாஸ் ஆயிருச்சு அதே மாதிரி மாங்காய் கீழே விழுந்தா அடிபட்டு வியாபாரம் கம்மியா இருக்கு இருக்கலாம் அதனால பாய் என்ன பண்ணுது பாய் வியாபாரம் குறைஞ்சிருமே அப்படின்னு சொல்லி ஆமா உங்க அக்காலே பாய் கூட்டினே மாங்காய் மரத்துக்கே போதும் எங்க அக்கால கூட்டி நீ மாங்காய் மரத்துக்கு போற போயிருது தோப்புக்குள்ள பாய் என்ன பண்ற உக்காலே மாங்காய் மரத்து மேல ஏத்திருது சரி ஏதோ மாங்காய் இருக்கட்டும் ஆமா பாய் உக்கால ஏத்திட்டு உக்கா மாங்காய் மரத்துல அந்தான கிளாய் ஒரு காலு இந்தான கிளாயில ஒரு காலு ஏறி நிக்குது யாரு உக்கா ஆகட்டும் பாய் மாப்பிள்ளை பாய் என்ன பண்ணுதோ கீழே அண்டாவை வச்சுன்னு மேலே பார்த்துன்னு வாங்கி போடுதோ மேல என்ன பாக்குற உங்க அக்கா 2 பக்கம் காலு வச்சுன்னு மாங்காய பிடிங்கி போடுது அதேதான் சரி பாய் சரி ஆகட்டும் அதே வாங்கி போடுது ஆமா மாப்பிள்ளை அதெல்லாம் ஏத்தினு என்ன பண்ணுது மாப்பிள்ளை லோடு ஏத்தினு மாப்பிள்ளை ஒரிசாவுக்கே போயிருது பாய் சரி இங்க எல்லாம் லாஸ் ஆகுதுன்னு சொல்லி ஒரிசாவுக்கே போயிருது போதும்
ஒரிசாவுக்கே போயிருது. என்ன பண்ணுது மாப்பிள்ளை? அங்க எல்லாம் வியாபாரம் கொஞ்சம் லேட் ஆயிருது ஆகிறதுக்கு. இது உங்க அம்மால உங்க கால என்ன பண்ணுது? இந்த கொட்டையை கடிச்சு மூட்டு பாய், இந்த புண்டைய கடிச்சு மூட்டு பாய் வேலையை வாங்கிட்டு மாங்காய் மரத்துல ஓலு விட்டு போனவனே போனவன் வேலை வாங்கிட்டு போனது வாங்கின காசு கொடுக்கலன்னு சொல்லி இந்த ஆனைக்குண்டுல இருந்தே தேடி வருது மாப்பிள்ளை. சரி சரி. நான் வருது எங்க இருந்து வருது? ஒரிசாவில இருந்து ரயில்ல வருது. ஒரிசாவில இருந்து ரயிலே வர்றீங்களா? ஆமா ஆமா. சரி சரி. எப்படி வருது? ஆமா. ஒரிசாவில இருந்து திருட்டு ரயில்ல ஏறி வந்துருது பாய். ரயிலும் திருடு போதா? பாய் திருடு. பாய் திருடு. ஆமா. ரயில் திருடு இல்ல. ஆமா ஆமா. டிக்கெட் எடுக்காம வந்தா அது திருட்டு ரயில். 3 நாள் ஆகி டிக்கெட் எடுக்கல, செக்கிங் வந்தா என்ன பண்ணுவேன்னு கேக்குது. பாய் பாத்ரூம்க்குள்ளே தூந்துக்குதோ. சரி சரி. பாய் பாத்ரூமுக்குள்ள தூந்துக்குற. ஆமா. பாத்ரூமுக்கு தூந்துக்கடா. சாப்பாடுக்கு என்ன பண்ணுவ? செக்கிங் வந்தா பாத்ரூம்க்குள்ளே தூந்துக்குற. மாப்பிள்ளை 2 நாள் ஆகுதுன்னா என்ன பண்றேன்னு கேக்குறேன். ஆமா. மாப்பிள்ளை பாய் என்ன பண்ணுது? என்ன பண்ணு? பாத்ரூம்ல பேருதோ அதே தின்னுதோ. சரி பாய் ஆகட்டும். அப்புறம் தான் கை கொடுக்கும் கண்டார ஒரு யாரி முஞ்ச தேவடைய பையா யாரா நான் கை கொடுப்பேன்? எது கை கொடுப்பேன்? ஒரு ஆம்பளை கண்ட எனக்கு கை கொடுத்து பொம்பளைங்க அவளை இலக்காரமா? சரி உன் குட்டி எடுத்து கொடாப்புல போடு. இது எங்களுக்கு நாங்க கொடாப்புல போடுவோங்க, அடுப்புல போடுவோங்க. அதெல்லாம் நீ பார்க்காத. உனத்தான் எழுது நான் சொன்னா பையா பாப்பா உன்னை உன்னை பார்த்த உடனே ஆமா சொல்றான். அடி வந்த ரூபாய் தாரா வாமா ஒப்பிட்டு சூச்சியா வாங்க. பாரு அண்ணன் சொல்லிட்டாரு என்ன தப்பா பேசினா நல்லாக்காதுன்னு. இல்லைன்னா உன்னை கழுவி ஊத்தன்னா இங்கிருந்து பெண்ணாயிரம் தடிக்கு ஊத்துவான். என்ன சொல்ற? ஆமா ஊத்தி என் வாரிச்சு குடிச்சு பகுர் நம்பி நீ ஊத்தி நான் குடிச்சுதான் என் வாய் இந்த கெதிலுக்கு இதாட்டுங்க. ஆனா எது எப்படியப்பா அடி காரி முச்சு சாரை கப்பான கப்பு என்ன போட்டது சென்டில போட்டவன் பையா பேபட கப்பு ஏலோட்டு மாரியம்மா சத்தியமா நான்லாம் கண்ணு முன்ன என்ன கதை பாரு அந்த பழக்கம் இல்ல. கண்ணு முன்ன காய்கறி போயிருக்குதா? அந்த மாதிரி பழக்கமே இல்லாதக்காரன் யாரு உங்க கூட சேர்ந்து உங்களுக்கு அந்த பழக்கம் இல்ல. கருமந்திரம் பாரு மேல கை வச்சு பேச. அடி ஒத்தரு வாத்தாரா அப்படி ஓட பக்கம் போலான்னு கேக்குறான். என்ன பண்ணலாம்? கம்முன்னு உக்காந்து நல்லா ஒரு பொம்பளை மரியாதை வேணா ஏடா நகரம் 4 பேருக்கு போறவங்க வர்றவங்க எங்க சங்கமே தனியாக்குது. நான் கூப்பிட்டு வச்சுக்கா எலும்பை எண்ணி பாத்துருவாங்கடா. சங்கமே போறா தேவடைய சங்கம். எங்க சங்கம் பாஷாமியா பாஷாமி 20 ரூபாய் கொடுத்துட்டு பாசி குடிச்சிட்டு போயிருவா.
சங்கத்தை பத்தி சொன்னா பையா, நீ அப்படியே தொட்டி சோளத்தோட பொம்மை ஆயிருவே. அப்படியேப்பட்ட சங்கம் எங்க சங்கம்? நாங்க சங்கம் மட்டும் இல்லாந்தா நீ என்ன எதே போய் நிப்பியோ, யாரு நக்கினு போய் நிப்பியோ. பொமநாட்டி சங்கம் வந்ததுனால ஆம்பளைங்களுக்கு பூரா பங்கம் வந்துருச்சு. அப்படி தருவ தாரே, கல் முக்கத்தி தாரே அப்படின்னு சொல்ற. உண்மைதான். ரேஞ்சே தெரியாது என்ன பாப்பா. இன்னை பார்த்த உடனே வேற படிக்கிற எப்படி? அத்த பெத்த மல்லிகையே ஆசையுள்ள மீனாட்சி மாம்பழ கண்ணடியிலே கண்ணாடி போட்டு என்ன உனக்கு ப்ராப்ளம்? இப்போ இந்த பாட்டு பாடினேன். இந்த பாட்டு நானும் காதலிக்கால ஒரு ஆசை இருக்குது. ஆடு பகலப்பா 18 முகத்தில சாந்து போட்டு வாசனைக்கு என மல்லம்மா செல்லம்மா உன சுண்ணம்மா அறிவு கட்டவன சின்னம்மனா பையா நல்ல கறி அப்படி சொல்ல கூடாது. ஓ சின்னம்மா. ஆமாடா சின்னம்மா சித்தி அல்ல சின்னம்மா. ஓ சின்னம்மாடா, அம்மாளுக்கு தங்கச்சி சின்னம்மா. ஓ அம்மாளுக்கு தங்கச்சி சின்னம்மா சித்தி. சித்தி முறை ஆகுது. சித்தி போய் எப்பறம் முறை ஆகுவா? கேட்காது சித்தி முறை ஆக மாட்டேன். சித்தி முறை ஆகுது ஆகுறது ஆக மாட்டான். எப்படி போய் முறை ஆகுவா? எப்படி ஆகுதா? சுத்தாட்டி கேட்டு வந்துடலாம். சித்தி முறை ஆகுது ஆகுறது இல்லையா? அதுதானே கவனம் ஊம்போடையா? ஓ சித்தி முறை ஆகிறது இல்லன்றீங்க. பாதி பேர் ஆகிறது இல்ல, பாதி பேர் சித்தி முறை ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த முறை எப்படின்னு கேக்குறீங்களா? அந்த காலத்துல உறவு முறை பிரிச்சாங்க பாரு. அப்ப இந்த மாமா மச்சான் அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா இதெல்லாம் வெளிப்படுத்திட்டாங்க. சித்தி முறையை மட்டும் மூடி மறைச்சு வச்சிட்டாங்க. எப்படி மறைச்சாங்க? சில கையில மறைச்சாங்க. எப்படி மறைச்சாங்களா? சித்தி முறை மட்டும் எப்படி மறைச்சு வச்சாங்க? ஓ இந்த சித்தி முறைய சித்தி முறையை மட்டும் இங்க சொல்லிட்டுனா நாளைக்கு இன்னும் எத்தனை சித்தி முறை சின்ன படுறாங்கன்னு மட்டும் பாரு. பாரு இந்த ஊர்ல தொட்டப்பத்தி செருப்பு அடி வாங்குறே இல்ல நீ மட்டும் பாரு. சொல்லி போய் போய் உங்களுக்கு எல்லாம் நல்லா கவனமா கேட்டுக்க. வாழ்க்கையில உருப்படி ஆகும். பாரு நீ யாருக்கு? எனக்கு ஒரு பேச்சுக்கு ஒரு சித்தாப்பா நல்லா கேட்டுக்காங்கண்ணா. சித்தாப்பா நான் உனக்கு நீ எனக்கு சித்தி. உரம் வரல என்ன ஆகுது? எங்க வீட்டுக்காரரு. நான் மட்டும் என்ன பாத்ரூம் காரனா சொல்றேன்? வீட்டுக்காரரு தான். உங்க மனைவி. ஏமா உறவு மாதிரிலே மாமா இவரு. மாமான்னா கூப்பிடுவேன். நான் உனக்கு என்ன ஆகுது? நான் உனக்கு மகன் தானே. அவரு வர மாதிரில உனக்கு மாமா, நானும் உனக்கு மகன். மாமா மகன் உனக்கு முறையே இல்லையா? மூடி மறைச்சு வச்சாங்க. இந்த தெய்வம் போன்ற திருச்சபை ராஜா வருகிற போது என் நாட்டுக்கு சேர்ந்தவன் வந்திருக்கிறேன். யாரம்மா எந்த ஊரம்மா? இந்த கோயில் பூசையை பார்க்க வந்தியா? இல்ல அவரை புடிச்சு நீ கேட்க வந்தியா? கேட்க வந்தியா? வேலுமுடிக்கு பூசேரி வார்த்தை கூறியவா?
இவரு தேவேந்திர மகாராஜா. தெய்வத்தை ஆண்டு வரக்கூடிய யாரு? தேவேந்திர மகாராஜா. அவருடைய மனைவியாகிய என் பேர் தான் இந்திராணி. ஆகட்டும்மா. அப்படி இந்திராணி சொல்லிவிட்டேன். ஆமா. நான் எப்படி பிறந்தேன்? எப்படி? உன்னை போல கண்ணே இந்த மற்றவர்களை போல ஒரு தாய் வயிற்றில் கரு உருவாக்கி பிறந்தேனா? எப்படி பிறந்தேன் சொல்லு ராஜா. தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கிடையும் போது அந்த அமிர்தத்தை தோண்டியவள். ஆகட்டும்மா. அப்படி இருந்தாலும் இன்னைக்கு என்ன காரணம்? ஆமா ஆமா, நாங்க ஆலப்புடி நாடு எப்பேற்பட்ட நாடு சொல்லு. என்ன பாருன்னா அங்க எங்கடா பாக்குற? இல்ல என்ன பாருன்னா எங்க பாக்குறான்? ஓடி தருவனா எக்கா ஓடி தருவ யாரு ஓட்டு போடுவாங்களோ வாங்கி திணிக்கலாமோன்னு அப்படி அப்படி சீலை கட்டி வந்துட்டா போதும். இல்ல குதிரை கொள்ளுக்கு வந்து காதை கட்டுவ புடிச்சா காசு வச்சுருந்தா அப்படின்னா ஏடிஎம் கூட போய் எட்டு வந்துரு. நாங்க ஆளக்கூடிய நாடு எப்பேற்பட்ட நாடு கண்ணே? நாங்க ஆளக்கூடிய நாடு எப்பேற்பட்ட நாடு? பேருங்க இந்த நாடு உலகம் அமராவதி பட்டணம் தெய்வலோகம் என்று சொல்லக்கூடிய முப்பெரும் கொண்ட நாடு. அந்த முப்பெரும் நாட்டையே சிறப்புடனே ஒருபடையில் ஆண்டு வரக்கூடியவர் யாரு? தேவேந்திர மகாராஜா. அவருடைய மனைவி என் பேர் இந்திராணி. ஆகட்டம்மா. அப்படி சொல்லியிருந்தாலே கண்ணே அந்த காரணம் என்ன? காரணம் சொல்லு. வரல எனக்கு வருமோ எனக்கு தெரியல என்ன கட்டுற பைய கூப்பிடும் போது கட்டுறா பூரா அவனே வா வீட்டுல சோறு ஆக்கி வைக்கிறா திருப்ப சொல்றேன். எங்க படம் எழுதிச்சு வச்சுக்கா உங்க படம் எடுத்தாலும் அடங்கி உனக்கு காசு பெருசா எனக்கு காசு பெருசா? காசு முக்கியம் இல்ல. எங்களை பத்தி உனக்கு தெரியாது. ஒரு பொண்ணு நினைச்சா உலகத்துல சாதிக்காத எதுவுமே கிடையாது. ஆம்பளை தாண்டி பெருசு பெரியவ ஆம்பளை தாண்டி பெருசு பெருசு தாண்டி பெருசு பாரு ஊட்டி சொல்லிவிட்டுன்னு வச்சுக்கா ஒரு நீதிபதி வாங்க ஏதாச்சும் நீதி வேற பதி வேற யார் எடுத்துப்பாங்க எடுத்துக்கோங்களா? நாங்க பப்பளிங்க சாதாரண பப்பளிங்க இல்ல ஜில்லாவே சுத்திர பப்பளிங்க. ஒரு நிமிஷம் முடிஞ்சதா அது எப்படி வருது காசு? பூரா அந்த பைமலே கண்ணு நான் என்ன பண்ணிட்டு போன்னு கேக்குறேன். என்ன பண்ணிட்டு போய் என்ன பகரு அப்புறம் செல்ற கொடுத்து செல்ற கூலியா
ஏய் இப்படி சொல்ற யாரம்மா ஆம்பளை தான் ஜெயிக்கும் பெருசு ஏன்னா முருகன் ஆம்பளை பெருசா பொம்பளை தானே சொல்லுமா நீ பொம்பளை அதனால ஆளத்தை கட்டுப்பிடிச்சாலே பொம்பளை ஆளத்தை கட்டுப்பிடிச்சா கொத்தமாயா ஏய் டாக்டர் அண்ணா இங்க நிக்குது அவளுக்கு 3 அடி எனக்கு 3 அடி அளந்து கோடு போடுறான் ஆமா இது உண்பக்கம் ஆமா இதான் சென்டர் பட்டை சென்டர் பட்டை இல்லையா சென்டர் கோடு 1 2 3 இது ஒண்ணுது எங்க நின்றா என்ன பாரு ஒண்ணு 2 3 இங்க இல்ல இதுதான் சென்டர் பட்டை எப்படா இந்த ஒயின் சோழின்னு கரண்டா நானு ஆமா எங்க ஆடமுறதில்ல நம்ம ஆமா 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 பின்னா 1000 பேரு இதான் சென்டர் பட்டை ஆமா பின்னா சொல்றான் ஆம்பளை தான் ஜெயிக்கும் பெருசு கோட்ல நான் கோட்டா நிக்கிறேன் இந்த கோட்டில் நின்னு நான் அந்த கோட்டுக்கு ஒண்ணு கடிக்கண்டி அடி பார்க்கலாம் பாரு சும்மா கூப்பாடு போடாத சும்மா குதிக்காத கொலைக்கிற நாய் எதுவும் கொலைக்காது கொலைக்கிற நாய் கடிக்காது கொலைக்கிற நாய் எதுவும் கடிக்க போறதில்ல நீ நல்லா அங்கிருந்து இங்க விடுவேன் காரி 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 இந்த ஊர் உலகம் எல்லாம் முயிற மாதிரி விடுவேன் நாங்க அப்படி கிடையாது அப்படியே பட பண்ண போவோம் இப்படி எப்படி வாடுறேன் நல்லா பாத்துக்கா நல்லா பாத்துக்கணும் இருந்தாலும் அழுங்காம புழுங்காம உட்கார்ந்து எழுந்து வந்துருவாங்க ஓ அப்படி கீழே உட்கார்ந்து ஆயிரான சபையில இந்த ஒரு பொட்டு வாட்டர் கேன்ல கீழே விட நான் புடிச்சு தரேன் புடிச்சு காட்டி பார்க்கலாம் ஒரு பொட்டு கீழே விட நான் புடிச்சு காட்டுறேன் நீ காட்டி பார்க்கலாம் உங்க அம்மா பக்கம் போய் விடு அப்படி இருந்தாலும் இதெல்லாம் உள்ள போடமா ஆம்பளைக்கு சரி இதெல்லாம் எங்க வீட்டுக்கார கவலைப்படணும் நீ கண்ட கண்ட நாய்கெல்லாம் கவலைப்பட ஆம்பளைங்களே சொல்லி தரணுமா அப்படி ஏதோ காணுமா நான் வச்சேன்னா ஏய் உளுக்கல்றி வாடியா மாமா ஏய் 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 ஏடா எங்க காசு காசு ஆய் அடியா சமண்ண போடு இது ஆய் அடிச்சா மட்டும் போறேன் ஆள் பாத்து பாரு நீங்க இங்க தான் பிச்சை எடுத்து பார்த்தா இங்கேயுமா பாரு போற வரைக்கும் எங்க என்ன பையனா பாப்பா நான் தப்பு போய் பேச தப்பு மூஞ்ச பார்த்தா பேச சத்தினாரா அதான் திருப்பி மன்னவர் வரபடி உத்தரவு அதனால சொல்லிட்டு வந்துட்டா மகாராஜா மகாராஜா நம்முடிகாரி வந்துருச்சு தெரியாது எங்க ஆளு 2025 நம்ம ரெடி இன்னைக்கு தானே வாங்கினோம் மகாராஜா இந்த கோயில் நம்மளுதுன்னு சொல்லி ஆமா இந்த இடம் கூட நம்மளுது சொல்லலாம் இந்த டென்ட் நம்மளுதுலாம் இந்த லைட் நம்மளுதுலாம் கட்டிய மனைவி மட்டும் நம்மளுதுன்னு சொல்லக்கூடாது செவுட்டு போய் என்ன காது கேட்டுச்சு என்ன சொன்ன நம்ம வீட்டுக்காரி போய் உங்க வீட்டுக்காரி போய் நம்ம வீட்டுக்காரி வந்துருச்சு ஓ அப்படி சொன்னியா என்ன சொல்ற அது வந்துருச்சு நான் வீட்டுக்காரியா ஏய் வீட்டுக்காரி ஓஹோ இந்திராணி வந்திருக்கிறார் எங்கடா கேட்டியா கேட்ல சாவி யார் கிட்ட சாவி நான் வச்சுக்கிறேன் டேய் தூக்கி திறந்து ஓ சட்டியை மேல தூக்கி திறந்து விடு ராஜா வீட்டுக்கு போ நாயே ஐயே போ நாயே ஐயே என்னடா சொன்னாரு என்னது என்ன சொன்னாரு அங்க படுத்துங்க ஒரு சுனி ஓம்ப சொன்னாரு அப்படி கூட சொல்லுவாரா ஏய் சுருக்குமா சொன்னாரு போலாமா எப்படி போனா ஏய் வண்டி எல்லாம் மாமா போட்டு வண்டியில வச்சல
ஏற்றி மேல எப்படி அம்மா தாசோடு பொம்பளைக்கு தாசோடு ஆம்பளைக்கு பேசுறாங்க. ஆண் பிள்ளையிலே நான் ஒரு ஜான் பிள்ளை இல்ல மாமா இந்த ஆளே ஜான் பிள்ளை இருந்தாலே அழகுன்னா அழகா பேசிட்ட அழகு ராணியம்மா கண்ணே ஆளு பீல வந்தாலே ஆயுதம் பெருசு சாமி கண்ணே உங்கள் பற்பாத கமலங்களுக்கு அம்மா தேவியாகிய வணக்கங்க. என்னுடைய வாதத்தை நீ படிந்தபடியினால் எவ்வாறாக இருக்க வேண்டும் வா சொல்றேன். என்னுடைய பாதத்தை பணிந்தபடினால் இந்த பூ உலகிலே சிறப்புடனே சிறப்புடனே வாழ்ந்திருப்பாய். அப்படியா எழுந்திருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டா கேள கனவு நேரத்துல ஒரு வார்த்தை 1000 வார்த்தை கேட்கலாம். மக்கள் சபைக்கு வர வேண்டும் சொல்லி காரணம் என்ன அழைச்சது? உன்னை அழைத்த காரணம் என்னன்னு கேக்குறேன். நான் சொன்னா நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஐயோ சொல்லுன்னா காத்திருக்கிற சொல்லு. சொல்லிட்டா சொல்லிட்டா சொல்லிடு. வா சொல்றேன். அசுரகுல ஆர்ப்பாட்டம் கிடையாது, தேவர்கள் துயரம் கிடையாது. அதனால உன்னிடத்திலே சற்று நேரம் பஞ்சனையில் இருந்து பஞ்சனைக்கு போலாமா? சத்தியமா இப்பதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஒன்றரை சாணுந்தாலும் ஒழுங்கா உருப்பியான்னு ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். அப்படி இருந்தாலும் பஞ்சனை என்று சொன்ன உடனே நாதா பேர்பட்ட ஜனங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் பெரியப்பா சித்தப்பா அத்தனை பேர் இருக்கிறாங்க. என்னை வந்து பஞ்சனைக்கு கூப்பிடுறே அதெல்லாம் பார்த்து என்னை பொம்பளையா மதிப்பாங்க. அவங்கள தூங்கிடுறாங்க. அவங்க விடி வைத்து தூங்க மாட்டாங்க. அதனால நம்ம பஞ்சனை சொன்ன உடனே எங்க போகணும் தெரியுமா? எங்க பாபா
வேண்டும் என்றால் போக கூடாது. அரண்மனை இருக்குது. அங்க போய் வா. அந்த பறக்குது. ஆகட்டும்.